ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் செய்யும்போது எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் மாங்காவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மாங்காவோட பச்சை வாசனை போகும். மாங்காய் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பல் இல்லாதவங்க கூட மாங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது அது சாஃப்டாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மாங்காய் குடலுக்கும் லிவருக்கும் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகையும் வெந்தயத்தையும் கடாயில் போட்டு வறுக்க வேண்டாம். பச்சையாக 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தான் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா இதில் நல்லா சேரும். நிறைய எண்ணெய் ஊற்றுனா தான் மாங்காய் ஊறுகாய் நிறைய நாள் வரும், கெடாமல் இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ தான் மாங்காய் ஊறுகாய் ரெடின்னு அர்த்தம். இந்த மாங்காய் ஊறுகாயை கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டீங்க ஃப்ரிட்ஜில்னா 15 நாள் வரை கூட கெடாமல் இருக்கும்.